வணக்கம். இந்த வீடியோவில் நாம் மட்டு மாவட்டத்தின் முதல் மாவீரர் என்று பெருமையுடன் நினைவு கூறப்படும் லெப்டினன்ட் ராஜா என்கின்ற பரமதேவா அவர்கள் பற்றி தான் நம்ம சுருக்கமாக பார்க்க போறோம். அதாவது அவர் தனி குழு அமைத்து ஆயுத போராட்டத்திற்கு எப்படி வருகிறார் என்பதையும், அவர் நடத்திய முதல் நடவடிக்கையும், அதனைத் தொடர்ந்து அவர் எப்படி கைது செய்யப்படுகிறார், அதன் பின் சிறையிலிருந்து எப்படி தப்பித்து இந்தியாவில் பயிற்சி பெறுகிறார், அதன் பின் மட்டு அம்பாறை மாவட்டத்தின் முதல் தாக்குதல் தளபதியாக முதலும் கடைசியுமாக அவர் நடத்திய தாக்குதல் உட்பட பல விஷயங்களை இந்த வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கட்சி பாருங்க. இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆரம்ப காலம் 1956ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 30ஆம் தேதி அன்று பரமதேவா அவர்கள் மட்டக்களப்பில் பிறந்தார். 1972ஆம் ஆண்டு முதலே, அதாவது பாடசாலை மாணவனாக இருந்த போதிலிருந்தே பரமதேவா அவர்கள் தமிழ் அரசியலில் ஈடுபட ஆரம்பித்திருந்தார். குறிப்பாக வரலாற்று சிறப்புமிக்க 1977ஆம் ஆண்டு தேர்தலின் போது பாவலர் காசி ஆனந்தன் அவர்களது தமிழரசு கட்சிக்கு மட்டக்களப்பில் இளைஞர்களுக்கு இடையே பெரும் ஆதரவு கிடைத்தது. தமிழர் கூட்டணிக்கு ஆதரவாக வாமதேவன் அவர்கள் உட்பட ஏராளமான மட்டக்களப்பு இளைஞர்கள் மேடையில் உணர்வோடும் ஆவேசத்தோடும் பேசி ஆதரவை திரட்டினர். அதாவது மட்டக்களப்பில் அண்டன் அவர்கள், வாசுதேவா, தயாளன், சின்னாச்சி உட்பட பலரும், கல்குடாவில் பா சின்னதுரை, வாகரையில் பிரான்சிஸ், வாழைச்சென்னையில் யோகராஜா என நிறைய இளைஞர்கள் அரசியல் பணிகளை செய்ய ஆரம்பித்திருந்தனர். தனிக்குழு 1978ஆம் ஆண்டு பரமதேவா அவர்கள் ஒரு தனி ஆயுத குழுவை உருவாக்க திட்டமிடுகிறார். பொத்துவில் ரஞ்சன் இவர் பிற்காலத்தில் புலிகள் அமைப்பில் இணைந்து விடுகிறார். இவரும் விஜி, வாமதேவன் ஆகியோருடன் சேர்ந்து ஒரு குழுவை அவர் உருவாக்குகிறார். ஆனால் இவர்களிடம் ஆயுதம் வாங்க பணம் இல்லை. எனவே ஆயுதம் வாங்க பணம் தேவைக்கு செங்கலடி பல்நோக்கு கூட்டுறவு சங்க கிராமிய வங்கியிலிருந்து பணத்தை எடுக்க திட்டமிடுகிறார். செங்கலடி இதுதான் பரமதேவா அவர்களின் முதல் நடவடிக்கை நடந்த இடமாகும். இது திருகோணமலை மட்டக்களப்பு நெடுஞ்சாலையில் 10வது மைல் கல்லில் அமைந்திருக்கிறது. அப்பொழுது செங்கலடி கிராமிய வங்கிக்கு முன்பாக நெடுஞ்சாலையின் மறுபக்கத்தில் சாந்தி சாராய விடுதியும், அதன் அருகில் சாரதா படமாளிகையும், அதனை அண்டியதாக எல்லை வீதியும் அமைந்திருந்தது. ஓரளவு மக்கள் நடமாட்டமுள்ள அந்த இடத்தில்தான் பரமதேவா அவர்கள் தனது முதல் நடவடிக்கையை நடத்த திட்டமிடுகிறார். இவர்கள் பயன்படுத்தும் கார் ஓட்டுநராக வாமதேவா அவர்கள் இருந்தார். இவர்கள் திட்டமிட்டபடி வங்கியில் நடவடிக்கை நடந்து முடிந்த பின்பும் எதிர்பாராத சம்பவம் ஒன்று நடக்கிறது. அதாவது மட்டக்களப்பு புதுளை சாலை ஊடாக இவர்கள் எடுத்த பணத்தோடு காரில் தப்பி சென்று கொண்டிருக்கும் போது, அதேவேளை சாந்தி சாராய விடுதியில் சந்தர்ப்பவசமாக தங்கியிருந்த போலீஸ் புலனை பிரிவினர் செங்கலடி கிராமிய வங்கியில் தென்பட்ட பதற்றத்தை உடனே புரிந்து கொண்டு பரமதேவா அவர்களது குழு தப்பி சென்று கொண்டிருந்த கார் அவர்களை நெருங்கிய உடனே துப்பாக்கியால் சுட ஆரம்பித்தனர். இதனால் பரமதேவா குழுவினரும் திருப்பி சுட வேண்டிய சூழல் அங்கு உருவானது. ஆனால் இந்த துப்பாக்கி சண்டையில் பரமதேவா அவர்கள் காயமடைகிறார். எனவே காரை நிறுத்திவிட்டு இறங்கி தப்பி ஓடலாம் என்று இவர்கள் திட்டமிட்டனர். ஆனால் காரை நிறுத்தி இறங்கி ஓடும்போது வாமதேவா அவர்கள் மட்டுமே தப்பிக்க முடிந்தது. பரமதேவா, விஜி, ரஞ்சன் ஆகியோர் போலீசாரால் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். சிறைவாசம் 1978ஆம் ஆண்டு பரமதேவா அவர்கள் சிறையில் அடைக்கப்பட்ட அதே காலத்திலிருந்தே ஏராளமான தமிழர் சிறையில் அடைக்கப்பட்டு வந்தனர். இந்நிலையில் 1983ஆம் ஆண்டு கருப்பு ஜூலைக்கு பின் தமிழ் கைதிகள் பலர் மட்டக்களப்பு சிறைக்கு மாற்றப்பட்டிருந்தனர். அங்கிருந்து 1983ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 23ஆம் தேதி இந்த தமிழ் கைதிகள் எப்படி மட்டக்களப்பு சிறையை உடைத்து வெளியே தப்பினர் என்பதை பற்றி நாம் ஏற்கனவே ஒரு வீடியோ பார்த்துருக்கிறோம். அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அந்த வீடியோவில் பரமதேவா அவர்களும் தப்பி இந்தியா சென்றதை குறிப்பிட்டிருந்தேன். அதேவேளை 1983ஆம் ஆண்டு இறுதியில் இந்திய அரசு தமிழ் அமைப்புகளுக்கு இராணுவ பயிற்சி வழங்க முடிவெடுத்தது. இதற்காக இந்தியாவில் பயிற்சி பெற 200 போராளிகள் தேர்வு செய்யப்பட்டு அனுப்பப்பட்டனர். அந்த முதல் குழுவில் பரமதேவா அவர்களும் இணைக்கப்பட்டிருந்தார். தாயகம் திரும்புதல் இந்தியாவில் பயிற்சி முடித்து யாழ் கரையை வந்து சேர்ந்திருந்த பரமதேவா அவர்கள் பின்பு வன்னி முல்லைத்தீவு மாவட்டத்தில் இயங்கிய போராளிகளின் அணியோடு சில காலம் இயங்கினார். அதே காலகட்டத்தில் ஒட்டி சுட்டான் போலீஸ் நிலையம் மீதான தாக்குதல் புலிகளால் திட்டமிடப்பட்டது. 30 விசேட பயிற்சி பெற்ற அதிரடி படையினர் உட்பட மொத்தம் 50 போலீசார் தங்கியிருந்த அந்த போலீஸ் நிலையத்தை தாக்கி அங்கிருந்து ஆயுதங்களை எடுப்பதுதான் திட்டம். இந்த தாக்குதலில் பரமதேவா அவர்களும் பங்கு பெற்றார். தாக்குதல் பணியோடு மருத்துவ முதலுதவி பொறுப்பும் அவருக்கு வழங்கப்பட்டிருந்தது. தாக்குதல் அன்று வெற்றிகரமாக ஒட்டி சுட்டான் போலீஸ் நிலையம் மீது போராளிகள் ஒரு அதிரடி திகைப்பு தாக்குதல் நடத்தினர். இதனால் அங்கிருந்த போலீசார் சிதறையடித்து நாலாபுரமும் ஓட ஆரம்பித்தனர். இந்த தாக்குதலில் 6 போலீசார் கொல்லப்பட்டதோடு ஏராளமான ஆயுதங்களும் கைப்பற்றப்பட்டது. அதேவேளை தாக்குதலில் ஈடுபட்டிருந்த பரமதேவா அவர்கள் காயமடைந்த போராளிகளுக்கு முதலுதவியும் செய்திருந்தார். ஒட்டி சுட்டான் போலீஸ் நிலையத்தில் எடுக்கப்பட்ட சில ஆயுதங்களோடு சில போராளிகளையும் அழைத்து கொண்டு முல்லைத்தீவு மண்ணிலிருந்து நடைப்பயணமாகவும் கடல் வழியாகவும் மட்டக்களப்பு நோக்கி புறப்படுகிறார் பரமதேவா அவர்கள். முல்லைத்தீவு, மணலாறு,
தென்னமரவாடி வேர்கள் ஊர்கள் ஊடாக அவரது பயணம் அமைந்திருந்தது. கடைசி தாக்குதல் 1984ஆம் ஆண்டு ஜூலை மாதம் தலைவர் மட்டு அம்பாறை தாக்குதல் தளபதியாக பரமதேவா அவர்களை நியமிக்கிறார். தனது முதல் தாக்குதலாக களுவாஞ்சிக்குடியில் இருக்கும் போலீஸ் நிலையத்தை தாக்க பரமதேவா அவர்கள் திட்டமிடுகிறார். திட்டம் களுவாஞ்சிக்குடியில் உள்ள போலீஸ் நிலையம்தான் போராளிகளின் இலக்கு. அதை தாக்கி அங்கிருக்கும் பெருமளவிலான ஆயுதங்களை கைப்பற்ற வேண்டும். போராளிகளுக்கு கிடைத்த தகவலின்படி மாலை 6 மணிக்கு பின் காவல் நிலையத்தில் உள்ள போலீசார் பணி முடித்து அருகிலே இருக்கும் விடுதிக்கு ஓய்வெடுக்க சென்று விடுவார்கள். அதுவரையிலும் போலீஸ் நிலையத்திலே எல்லா ஆயுதங்களும் இருக்கும். எனவே பணி முடிந்து ஓய்வெடுக்க விடுதிக்கு செல்ல போலீசார் போலீஸ் நிலையத்தில் தயாராகும் போது, அதாவது நாள் முழுக்க இருந்த விழிப்பு நிலையிலிருந்து சற்று ரிலாக்ஸாக இருக்கும்போது 5 மணிக்கும் 6 மணிக்கும் இடைப்பட்ட காலத்தில் தாக்குதல் நடத்த திட்டமிடப்பட்டது. தாக்குதல் மட்டக்களப்பு புறநகர் பகுதியில் அமைந்துள்ள நாவற்கேணியில் இருந்த புலிகளின் மறைவிடத்தில் பரமதேவார்களும் மற்ற போராளிகளும் தங்கியிருந்தனர். மட்டக்களப்பு மக்களுக்கு அறிமுகமான பல போராளிகள் இயக்கத்தில் அப்போது இணைந்திருந்ததால் அப்போதைய மக்களின் ஆதரவும் நன்றாகவே போராளிகளுக்கு இருந்தது. தலைவரின் ஆணைப்படி பரமதேவா அவர்கள் முதலாக மட்டு அம்பாறை தாக்குதல் தளபதியாக களம் கண்ட அந்த முதல் தாக்குதலுக்கான திட்டமும் அங்கிருந்துதான் உருவாக்கப்பட்டது. தாக்குதலுக்கான இடமும் காலமும் குறிக்கப்பட்ட நிலையில் போராளிகள் 3 குழுவாக பிரிக்கப்பட்டனர். இந்த 3 குழுக்களும் சந்திக்கும் இடமாக கிரான்குளம் ஊர் தெரிவு செய்யப்பட்டது. 1984ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி இரவு குழுக்கள் 3ஆக பிரிந்து தாங்கள் செல்ல வேண்டிய தனித்தனி பாதையில் பயணிக்க ஆரம்பித்தனர். முதல் குழு தோணி ஒன்றில் மட்டக்களப்பு வாவியில் பயணித்து ஆயுதங்களுடன் கிரான்குளத்திற்கு வந்து சேர்ந்தது. 2வது மற்றும் 3வது குழுக்களும் மீதி வண்டியில் ஏறி தனித்தனியே வெவ்வேறு பாதைகள் ஊடாக பயணித்து குறிப்பிட்ட அந்த இடத்தை வந்து சேர்ந்தனர். அன்றிரவு ஒரு புலி ஆதரவாளரின் தென்னந்தோப்பில் தங்கினர். அடுத்த நாள் உணவு எடுத்துக்கொண்ட பின் மாலை 6 மணி அளவில் தாக்குதல் நடத்த வேண்டும் என்று திட்டமிடப்பட்டது. எனவே அடுத்த நாள், அதாவது செப்டம்பர் 22 அன்று பகல் 3 மணிக்கும் 4 மணிக்கும் இடைப்பட்ட வேளையில் கிரான்குளத்திற்கும் குருக்கள் மடத்திற்கும் இடையே அம்பிலான்துறை சந்திக்கு அருகாமையில் கல்முனை மட்டக்களப்பு பிரதான வீதியில் போராளி குழுக்கள் ஒன்று சேர்ந்து தாக்குதலுக்கு செல்லும் பயணத்தை ஆரம்பித்தனர். மட்டக்களப்பு கல்முனை பிரதான வீதியில் மட்டு நகரத்திலிருந்து 20வது மைல்கள் இருக்கும் இடத்தில்தான் அமைந்துள்ளது களுவாஞ்சிக்குடி. இங்கு அமைந்திருந்த போலீஸ் நிலையத்தை தாக்கி ஆயுதங்களை கைப்பற்ற காலியாக சென்ற ஒரு ஆம்புலன்ஸ் வாகனம் உட்பட 2 வாகனங்களை போராளிகள் வழிமறித்து அந்த 2 வாகனங்களில் ஏறி அனைவரும் தாக்குதலுக்கு சென்றனர். இந்த தாக்குதலில் அனுபவமிக்க திருகோணமலை மாவட்ட தளபதி லெப்டினன்ட் சந்தோஷ் அவர்களும் முத்தூர் தளபதி மேஜர் கணேஷ் ஆகியோரும் இடம்பெற்றது. மேலும் சிறப்பான நிலையில் தாக்குதல் அணிகள் இருந்தது என்றே குறிப்பிடலாம். அது மட்டுமில்ல, அப்போது மட்டு மாவட்டத்தில் தங்கியிருந்த போராளிகள் அனைவருமே இந்த தாக்குதலில் பங்கெடுத்திருந்தனர். 1984ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 22ஆம் தேதி சரியாக பிற்பகல் 5:30 மணிக்கு போலீஸ் நிலையத்திற்குள் பாய்ந்த போராளிகள் தாக்குதலை ஆரம்பித்தனர். ஆனால் புலிகள் எதிர்பார்த்ததற்கு மாறாக போலீசார் தங்கும் விடுதியிருந்த பகுதியிலிருந்தும் புலிகளை நோக்கி வேட்டுகள் வந்து கொண்டிருந்ததால் கலநிலைமை மாறியிருந்தது. அதாவது மாலை 6 மணிக்கு பின் தான் போலீசார் விடுதிக்கு செல்வார்கள். அதுவரை ஆயுதங்களும் போலீசாரும் போலீஸ் நிலையத்திலே இருப்பார்கள் என்று அவர்களுக்கு கிடைத்த தகவலின்படி புலிகள் எதிர்பார்த்தனர். எனவே ஒரு திகைப்பு தாக்குதல் நடத்தி போலீசாரை வீழ்த்தி ஆயுதங்களை எடுத்துவிடலாம் என்று நினைத்தனர். ஆனால் அதற்கு நேர்மாறாக பல போலீசார் தாக்குதல் ஆரம்பிக்கும் முன்பே, அதாவது 5:30 மணிக்கு முன்பே தங்களது ஆயுதங்களோடு விடுதிக்கு சென்று இருந்தனர். இதனால் ஆயுதங்கள் எடுப்பது மட்டுமல்லாது போலீஸ் நிலையம், போலீஸ் விடுதி என 2 முனையில் சண்டை செய்ய வேண்டிய சூழல் புலிகளுக்கு அங்கு உருவானது. எதிர்பாராத இந்த கள சூழலில் இந்த தாக்குதலை வழிநடத்திய லெப்டினன்ட் பரமதேவா அவர்கள் மட்டு அம்பாறை தாக்குதல் தளபதியாக தனது முதல் தாக்குதலிலே வீரச்சாவடைகிறார். அவருடன் சேர்த்து மகிழடி தீவு பகுதியைச் சேர்ந்த ரவி என்ற போராளியும் வீரச்சாவடைகிறார். சில போராளிகள் காயமடைந்த நிலையில் ஒரே ஒரு ஆயுதம் மட்டுமே போராளிகளால் கைப்பற்றப்படுகிறது. இவ்வாறு மட்டு மாவட்டத்தின் முதல் மாவீரராக லெப்டினன்ட் ராஜா என்கிற பரமதேவா அவர்கள் வரலாற்றில் பதிவாகிவிடுகிறார். 2வது தளபதி 1978ஆம் ஆண்டு பரமதேவா அவர்களின் குழுவில் இருந்து செங்கலடை சம்பவத்தின் போது அவருடன் கைதாகியிருந்த ரஞ்சன் என்கின்ற சைமன் அவர்களும் பின்பு புலிகள் அமைப்பில் இணைந்திருந்தார். இவர் இந்தியாவில் பயிற்சி முடித்து தாயகம் திரும்பி அவருக்கு வழங்கப்பட்ட சில பொறுப்புகளை கவனித்து வந்தார். இந்நிலையில்தான் லெப்டினன்ட் பரமதேவா அவர்களின் வீரச்சாவு செய்தி வருகிறது. எனவே பரமதேவா அவர்களது இடத்தில் மட்டு அம்பாறை மாவட்டத்தின் 2வது தாக்குதல் தளபதியாக பொறுப்புகளை எடுக்க ஓர் அணியோடு இவர் மட்டக்களப்புக்கு செல்ல பணிக்கப்பட்டார். அந்த காலகட்டத்தில் எவ்வளவு தூரம் என்றாலும் போராளிகள் நடைப்பயணமாக தான் செல்ல வேண்டியிருந்தது. அதுபோலதான் ரஞ்சன் அவர்களும் தனது அணியுடன் வன்னி ஊடாக நடந்து சென்று கொண்டிருக்கும் போது வரலாற்று சிறப்புமிக்க கொக்கிலாய் இராணுவ முகாம் மீதான தாக்குதல் திட்டமிடப்பட்டது. எனவே 1985ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 13 அன்று நடத்தப்பட்ட இந்த கொக்கிலாய் இராணுவ முகாம் மீதான தாக்குதலில் மட்டக்களப்புக்கு சென்று கொண்டிருந்த ரஞ்சன் அவர்களது அணியும் ஈடுபட்டது.
இந்த தாக்குதலில் ரஞ்சன் அவர்கள் உட்பட மொத்தம் 16 போராளிகள் வீரச்சாவு தள்ளிக்கொண்டனர். இவ்வாறு மிக குறுகிய காலத்தில் புலிகளின் மட்டு அம்பாறை பிரிவு 2 தாக்குதல் தளபதிகளை இழந்தது. குறிப்பாக பரமதேவா அவர்களின் இழப்பு இராணுவ ரீதியாக மட்டுமல்ல, அரசியல் ரீதியாகவும் மட்டு அம்பாறை பகுதியில் இயக்கத்தை ஆரம்பத்திலே பாதித்திருந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்கோ நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.